வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து ஷேப்ஸ்லாம் இது பண்ணுறது, எப்படி அதில் ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி 3D கொண்டாடுறது, எப்படி கலரிங் கொடுக்குறது, இது எல்லாமே பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் ஷேப்புக்குள்ளே எப்படி எழுதுறது, அதே மாதிரி ஷேப்பை வந்து எப்படி பின்னாடி கொண்டு போய் ஒரு டிசைனிங் வந்து சூப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்சர்ட் போயிட்டு ஷேப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து மை நேம் இஸ் ராஜ்மோகன் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷேப்போட ஃபில் இருக்குது. இது வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மாதிரி கொடுத்துக்கிறனால கொடுத்துக்கலாம். இல்லை இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா எல்லோ கலரில் கொடுத்துக்கலாம். ஓகே, மறுபடியும் இதை கிளிக் பண்ணிட்டு நார்மல் நம்ம எப்படி பண்ணுவோம், இங்கே வந்து இன்செர்ட்டில் பண்ணுறதோட இங்கே ஹோமில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக சென்டர் அலைன் பண்ணலாம், லெஃப்ட் அலைன் பண்ணலாம், எப்படி வேணாலும் நம்ம தேவையான மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நான் சென்டர் அலைன் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. சைஸ் வந்து தெரியல அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு அகைன் நார்மலாக பண்ணுற மாதிரி இது பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். ஸோ இதில் இந்த நார்மல் ஷேப்ஸில் இதில் எழுதுனா அப்படின்னா ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஓப்பன் ஆகும். இதில் எழுதுறதுக்கு வந்து நான் பெரிய டெக்ஸ்ட் எழுதுறேன் பாருங்கள். இந்த டெக்ஸ்ட் என்னன்னு நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை, இது ஒரு சாம்பிளுக்காக எழுதுறேன் நான். இப்போ கொடுத்துட்டு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ தான் தெரியுது, மீதியெல்லாம் வந்து காணாமல் போயிடுது பார்த்தீங்களா. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறேன்னா இது கிளிக் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ஏ கொடுங்க. கொடுத்துட்டு இதை வந்து சைஸை சின்னது பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த சின்ன சைஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம எழுதிட்டு இது பண்ணணும். அடுத்தது வந்து இப்போ ஷேப் வந்து இப்படி இருக்குன்னு வைங்க, இது இருக்குது, இதை கொண்டாந்து நான் இங்கே இப்படி வைக்கிறேன் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்ஸு ஒரே ஒரு சென்டருங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இது வந்து ரெக்டாங்கிள், இது வந்து ஒரு ஸ்டார் நிலா மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பாக்ஸ் கால் அவுட், நம்ம வந்து பாக்ஸ்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு வீடியோ ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இதை வந்து டெலிட் பண்ணிக்கோங்க, ஏரோ மார்க்கு. இதை வந்து நான் தூக்கி கொண்டாந்து இது மேலே போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு கீழே இந்த நிலா போயிடுச்சு கரெக்டுங்களா. மறுபடியும் இதையும் கொண்டாந்து உள்ளே என்ட்ரு ஆகாது போல் இப்படி கொண்டாந்து வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மூணுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் ராஜ்மோகன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து பின்னாடி எப்படி நிறுத்துறது, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மெட், அதுக்கப்புறம் தான் ஃபார்மெட்டே ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணிட்டு போயிட்டு இதில் வந்து அரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ரொட்டேட் இருக்குது. ரொட்டேட் என்னென்ன அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து எந்த நார்மலாக எக்ஸலில் எப்படி ரொட்டேட் பண்ணுறோமோ அது மாதிரி எப்படி வேணாலும் எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, ஓகே, நான் இது மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, இதை நம்ம இப்போ முன்னாடி கொண்டாடணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மெட் ஓப்பன் ஆகுதா. ஃபார்மெட் ஓப்பன் ஆனோடனே பொசிஷன் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கா. இதில் வந்து எங்கெங்கே, அதாவது பொசிஷன் வந்து சென்டரில் வேணுமா, ரைட்டில் வேணுமா, லெஃப்ட்டில் வேணுமா, அந்த பேஜுக்குள்ளே எப்படி மூவ் பண்ணுறதோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா. இதை கொடுத்துட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்து இப்போ செலக்ட் ஆகலை, நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது இருக்குது. ஸோ நான் இந்த இதை செலக்ட் பண்ணியிருக்கேன், ஷேப்பை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டாடணும் அப்படின்னா ஃபார்மட் ஆட்டோமேட்டிக் கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி இருந்தது முன்னாடி வந்துருச்சு. இப்போ இதை ஃப்ரண்ட்டில் கொண்டாடணும் அப்படின்னா அகைன் பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மேலே வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டாரை கொண்டாடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். ஓகே, செலக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார்மட் பிரிங் டு செலக்ட் ஆகலை ஸ்டார், ஆக்சுவலாக ஒரே ஒரு சென்டர். இதை மூவ் பண்ணிக்கலாம் சைடில். ஸோ இதையும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி இருக்குது. ஓகே, இப்போ கொண்டாந்து வைங்க. இப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, இது ரெண்டுலேயே வச்சுட்டு இதை வச்சுட்டு ஃபார்மட் பிரிங் ஃப்ரண்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிங்
ஃபார்வேர்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் ரெண்டும் ஒரே இருக்கிறனால தெரிய மாட்டேங்குது. அதே இதை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. இதை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். சென்ட் பேக் அப்படின்னா சென்ட் பேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் பின்னாடி போயிடும். பிரிங் ஃப்ரண்ட் அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துடும். ஸோ அடுத்து வந்து அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட்டில் அலைன் பண்ண அந்த பேஜுக்கு வந்து தகுந்த மாதிரி அலைன் ஆகிக்கும். சென்ட்ரல் லெவன்னா சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கலாம். டாப் லெவன் லெஃப்ட்டு ரைட்டு டாப் லெவன்னா டாப்பில் அலைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணுமோ மிடில் வேணால் மிடில் அலைன் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த அலைன் டு பேஜ் அலைன் டு மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலைன் டு பேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜை பொறுத்து இந்த இது வந்து ஃப்ரண்ட்டா டாப்பா இல்லை வந்து லெஃப்டா அப்படின்ட்டு முடிவு பண்ணணும். அதே வந்து அலைன் டு மார்ஜின் கொடுத்தீங்கன்னா அது வந்து மார்ஜினை பொறுத்து, அதாவது பேஜுக்குன்னு ஒரு மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்ஜினை பொறுத்து மூவ் ஆகும். ஸோ மிடில் ஸோ இப்படி தான் வந்து அலைன்மெண்ட் பண்ணணும். ரைட் லெஃப்ட் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொட்டேட் வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, வெர்டிகலாக ஃப்ளிப் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாக வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து லே அவுட்டு, டெக்ஸ்ட் பாக்ஸு, அதாவது உள்ளே இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி இருக்கணும், இல்லை டெக்ஸ்ட் வந்து சென்டரில் இருக்கணுமா டாப்பில் இருக்கணுமா. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மெயினாக இங்கே பார்க்க வந்தது என்ன அப்படின்னா, ஒரு ஷேப் வந்து எப்படி முன்னாடி கொண்டாடுறது, உள்ளே எப்படி எழுதுறது, ப்ளஸ் வந்து அலைன்மெண்ட் வந்து எப்படி லெஃப்ட் ரைட்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க வந்தோம். எல்லாமே ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.